Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜனத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இடையே தீவிரமாகும் மோதல் அதிமுகவில் அடுத்து என்ன என்று தான் நம்ம இன்னைக்கு ஜனத்தின் குரல் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக கருத்தாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா, அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், அதேபோல் அரசியல் விமர்சகர் சரவணன் தமிழரசு இணைந்திருக்கிறார். நேரலையில் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் இணைந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். தாவேக ஆதரவு நிலைப்பாடு என்கிற புள்ளியில் இன்றைக்கு அதிமுக இரண்டுபட்டு நிற்கிறது. தாவேக அரசை ஆதரித்த 25 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று அவருடைய கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து கட்சி இப்படி பிளவுபட்டிருக்கிற ஒரு சூழலில் கட்சி பொறுப்புகளிலிருந்து ஒருவரை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று எஸ்பி வேலுமணி தரப்பு சொல்லுது. பொதுச் செயலாளருக்கே அதிகாரம் இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு அரசியல் அறம் கருதி அரசியல் அறத்தின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்கறது. 2 கட்சிகளுடைய நோக்கம் ஒன்று தான், திமுகவை அகற்றுவது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படி என்று சி.வி. சண்முகம் சொல்கிறார். ஆனால் இது பதவிக்காக கட்சியை இழிவுபடுத்தி அவதூறு பரப்புகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். நான் எந்த தியாகத்திற்கும் தயார் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். எந்த தியாகத்துக்கும் தயார்னு நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாரையும் போங்க போங்க என்று நீக்காமல் வாங்க வாங்கன்னு ஒரு முறை அழைத்து பாருங்கள், மாற்றம் நிகழும், கட்சி வளரும்னு எஸ்பி வேலுமணி சொல்கிறார். 2 பேர் தரப்புலையும் எங்களைத்தான் அங்கீகரிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் முறையிட்டிருக்காங்க. அவர்களுடைய முறையீடு பரிசீலனையில் இருக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கார். கட்சி தடை சட்டப்படி அவர்களுடைய பதவி பறிபோகுமா, இல்லை பொதுச் செயலாளருக்கு கூட நியமிக்கிற அதிகாரம் இருக்குமா என்று சட்ட ரீதியான சட்ட நுணுக்கங்களையும் ஒரு பக்கம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிற சூழலில் அதிமுகவில் அடுத்து என்ன, மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிளவை நோக்கி அதிமுக போகிறதா அல்லது மீண்டும் வலுவாக ஒருங்கிணைய போகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. துரைக்கரனா, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். அதிமுகவில் அடுத்து என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவால்னு தான் கடந்த 6 மாதமாக நான் பேசிகிட்டு இருந்தேன். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரியே இருக்கும். ஒன்றிணைந்த ஒன்றுபட்ட அதிமுக இல்லாத நிலையில், வலிமை குன்றிய நிலையில் வலுவான கூட்டணியை அமைத்தாலும் கூட வெற்றி என்பது சாத்தியமில்லாமல் போய்விடும். 2026 தேர்தல், 2024 தேர்தலில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சரிவு, தோல்வி, அதனுடைய நீட்சியாக 2026லும் கட்சி தோற்றுவிட்டால் ஒரு மிகப்பெரிய அளவில் கட்சியில் இருக்கிறவர் மத்தியில் அதிருப்தி உருவாகும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போர்க்குரல் ஒலிக்கும் அப்படிங்கிறத கடந்த வாரம் வரைக்குமே நான் பதிவு செய்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ இது நடந்திருக்கிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற தலைவர்களுக்கு இருக்கிற அந்த பண்பு நலன் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இயக்கத்தை தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதைத் தொடர்ந்து 30-38 ஆண்டுகளாக அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா, இந்த 2 பெரும் தலைவர்களும் தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட மூத்தவர்கள், முன்னணியினர் அத்தனை பேரையும் அரவணைத்து தான் இந்த கட்சியை வழிநடத்தினார்கள், வெற்றி பாதையில் அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த 2 பெரும் தலைவர்களின் வழியில் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன் என்று வந்த எடப்பாடி பழனிசாமி மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய்விட்டார் அப்படின்னு தான். புரட்சித் தலைவருக்கு ஆரம்பம் முதலே அவர் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 30-32% ஓட்டு என்பது இருந்து வந்தது. தொடர்ந்து அடுத்தடுத்து செல்வி ஜெயலலிதா தலைமைக்கு பிறகு 40, 42, 48, 50% அளவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருந்த நிலையில் இன்றைக்கு வெறும் 20% என்கிற அளவுக்கு தான் இந்த கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது இந்த சரிவை சந்தித்த உடனே யாரெல்லாம் நகமும் சதையுமாக எடப்பாடி கூட இருந்து அவருடைய அரசியல் வாழ்வுக்கு, அவர் முதலமைச்சராகுவதற்கு இந்த முதலமைச்சர் கேண்டிடேட்னு ஒரு அறிவிக்கிறதுக்கு ஓபிஎஸ் அணியினர் ஒப்புக்கொள்ளவில்லை. இதில் இருக்கிற அந்த 26 பேரில் ஒரு 15 பேர் மாறி மாறி திரு ஓபிஎஸ்ஐ சந்தித்து முதலமைச்சராக அறிவிக்க செய்தார்கள், ஒருங்கிணைப்பாளரை வலியுறுத்தி. தோற்றதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக ஓபிஎஸ் வர வேண்டும், கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் எல்லோரும் சொன்னாங்க. இல்லை அதிக இடங்களில் நான் தான் வெற்றி பெற்றேன், நான் தான் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருப்பேன்னாரு. சரி இருங்கன்னு. அப்போ இந்த முறை இந்த 2024 தேர்தலில் ஒரு 6 பேர் சொன்னோம்ல,
நேற்று வரைக்கும் அதை பேசிட்டு இருக்கோம்ல. அந்த 6 முன்னாள் பேர் அமைச்சர்கள் போய் ஆமா பேசினாங்க. ஒரு அந்த 6 பேரில் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு போய் இன்னைக்கு அவை முன்னவராகவும் அமைச்சராகவும் மாறிட்டார். மீதம் 5 பேர் இந்த 26ல் வந்துட்டாங்க. இந்த 5 பேருமே இப்போ இங்கே இருக்கிறாங்க. 26ல தான் இருக்காங்களா இல்லை இருக்காங்க. இப்போ இந்த அவர் முதலமைச்சர் அவருக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற போதுக்கும் அவருக்கு ஏற்பட்ட அத்தனை புரட்சிகளிலும் அவருக்கு வலக்கரமாகவும் இடக்கரமாக இருந்தவர்கள் தங்கமணி வேலுமணி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கலை தீர்த்து வைப்பதில் சிவி சண்முகம் முதன்மை இடத்தில் இருந்தார். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அவருக்கு எதிரான அந்த வழக்குகள்லாம் உடைத்து அவரை மீட்டெடுத்து வந்ததில் அவருக்கு முதன்மை பொறுப்பு திரு சிவி சண்முகத்துக்கு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இத்தனை பேரையும் நீங்கள் தமிழக தேர்தல் வரலாற்றில் அல்லது அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகளை ஒட்டுமொத்தமாக 26 பேர் யாரெல்லாம் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், 8 அமைப்பு செயலாளர்கள், அவர்களை உள்ளடக்கிய 26 மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் ஒரே கையெழுத்தில் அவர் நீக்குகிறார், பதவி பொறுப்புகளிலிருந்து நீக்கிறார் என்றால் நான் நீக்கப்பட்ட ஒரு 5-6 பேரை சந்தித்தோம். இது எதேச்சாரத்தின் உச்சம், சர்வாதிகாரத்தனம், துரோக செயலின் உச்சம். இது அவருக்கு நிச்சயமாக காலம் பாடம் கற்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வேதனையில் தான் வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுங்க. நீங்கள் பொதுக்குழுவில் ஏகோபித்த ஆதரவோடு தான் வந்திருக்கிறீங்க, பொதுச்செயலாளரும் இருக்கிறீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு பொதுக்குழுவில் ஆதரவு இருந்ததுன்னா பொதுக்குழுவில் டிஸ்கஸ் பண்ணுவோம், விவாதிப்போம். விவாதித்து உங்களுக்கே ஆதரவுன்னா நான் உங்களோட பயணிக்க கூட தயார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தயாராக இல்லை. இப்போ எதிரணியினர் இப்போ என்ன பிரச்சனை எங்கே போய் நிற்குது? சட்டப்பேரவையில் போய் நிற்குது. இவர் ஒரு பக்கம் இவங்களை தகுதி நீக்க செய்யுங்க, கட்சியின் பொதுச்செயலாளர் என்கிற முறையில் நான் எடுப்பது தான் முடிவு அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டா சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த தலைவர் கொறடாவை தான் அவங்க அங்கீகரிக்கணுங்கிறாங்க. நம்ம ஜெயஸ்ரீ பிரபாகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 பேருமே 2 தரப்புலையும் கொடுத்துருக்கிறதுனால இது தொடர்பாக நான் பரிசீலித்து ஆலோசித்து முடிவெடுப்பேன்ட்டார். யாரையுமே இன்னும் கொறடாவா ஏற்கல, இல்லை, எந்த அங்கீகாரமும் இல்லை என்கிற நிலையில் இருக்கிறது. அப்போ கொறடா உத்தரவுங்கிறது இப்போ செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு பார்வை பேரவை தரப்பில் இருக்குது. பேரவையினுடைய தலைவர் என்கிற முறையில் அவர் என்ன சொல்கிறாரு, வெளியிலே அரசியல் கட்சிகளில் மாறுபாடுகள் இருக்கலாம், கருத்து மோதல்கள் இருக்கலாம், மனமாச்சரியங்கள் இருக்கலாம், அது பேரவையை கட்டுப்படுத்தாது. அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு நேற்றைக்கு முன்தினம் கூட எப்படி நீங்கள் கட்சிக்கு ஒருவர்னு எடப்பாடியை பேச விட்டுட்டு எஸ்பி வேலுமணியை பேச விடணும்னு அது பேரவைத் தலைவரின் தனிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 விஷயத்த சொல்லிடுறேன். 1991 துறைமுக தொகுதியில் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்று ராஜினாமா சொன்னோடனே திமுக சார்பாக ஆ செல்வராசன் நிற்கிறார், வெற்றி பெற்று வருகிறார், பரிதிகளை எழுதி இடைத்தேர்தலில் வைக்கிறார். 2 திமுக எம்எல்ஏக்கு 2 பேர். அப்போது 93 மதிமுக தொடங்கப்பட்ட பொழுது ஆ செல்வராசன் மதிமுகவில் இணைஞ்சிடறார். பொதுச்செயலாளர் வைகோ கடிதம் எழுதுகிறார், மதிமுகவில் இணைந்த ஆ செல்வராசனை மதிமுக உறுப்பினராக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும்னு. பேரவைத் தலைவர் வெளியில் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், இங்கே உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று திமுக உறுப்பினராக இருப்பதால் நீங்கள் சொன்ன மாதிரி மதிமுக அங்கீகரிக்க முடியாது. பரிதி இளவெழுதி திமுக 1, திமுக 2 ஆ செல்வராசன் 2 பேருமே திமுக உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவர் மதிமுக தரப்பில் பேசினார், திமுக தரப்பில் பேசினாங்க. அதனால் பேரவைத் தலைவரின் முடிவு என்பது இதில் மிக முக்கியம். திரு PH பாண்டியன் சபாநாயகர் இருக்கிற போது சொன்னார்ல, பேரவைக்கு என்று ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது, பேரவைக்கு ஒரு இறையாண்மை, நீதிமன்றங்களுக்கு ஒரு இறையாண்மை, இந்த 2ம் தலையிட முடியாது. நீதிமன்றத்தில் பேரவை தலையிட முடியாது, பேரவையின் முடிவில் நீதிமன்றமும் தலையிட முடியாது அப்படிங்கிற தனித்தனி இறையாண்மை இருப்பதால் எங்களுக்கு உள்ள பவர் நின்று நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் பெரிய பிரச்சனை டிஸ்பியூட் ஆகி அப்புறம் சமரசப்படுத்தி வேண்டாம், இந்த மோதல் சட்டத்துறைக்கும் நீதித்துறைக்கும் வேண்டாம் என்று சமரசப்படுத்தி போனது. அதனால பேரவைத் தலைவர் இதில் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்து அதிமுகவின் எதிர்காலம் பெரும் கேள்வி. இப்ப சபாநாயகர் பேரவைத் தலைவர் முன்னாடி பதில் அவர்கிட்ட தான். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எத்தனை பேர் அப்படியே சட்டப்பேரவை உறுப்பினராக தொடரப் போகிறார்களா, தகுதி இழப்புக்கு ஆளாக போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. அண்மை முன்னுதாரணம் பார்ப்போமே, தேமுதிக வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது அங்கே ஒரு 8-10 எம்எல்ஏக்கள் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கரைவேட்டி கட்டி அங்கே செயல்பட்டாங்க. தேமுதிக உறுப்பினர்களையும் பேச விடுவாங்க, இந்த எதிரணியினரும் பேச விடுவாங்க, பார்த்துருக்கோம்.
நான் முதல்ல சொன்ன அந்த திமுக 1, 2 அவங்களையும் பேச விடாங்க. திரு தாமரைக்கனியை கட்சியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும்போது பல்வேல்ராஜன் அதிமுக உறுப்பினர்கள் PR சுந்தரத்தை பேச விடுவார், தாமரைக்கனியும் பேச விடுவார். ஆக பேரவைத் தலைவரின் தனி உரிமை, இது பேரவையின் இறையாண்பு மாண்பு என்பதை நான் கடைப்பிடிக்கிறேன். ஒரு விஷயம் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. இந்த கேள்வியை ரைஸ் பண்ண உடனே 47 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும் எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவர் அப்ப அதிமுக தானே வேலுமணி, அவர் பேசுறதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? ஆமா, கேட்டாரு, பேச அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆக பேரவைக்கு என்று ஒரு தனி மரபு விதி இருக்கிறது. பேரவைத் தலைவருக்கு உயர்ந்த பட்ச அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் யாரை வேணாலும் அவங்க பேச விடுவாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்க முடியாது. இந்த தீர்ப்பு எப்படி வருகிறத பொறுத்து தான். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் பல கட்சிகள், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கிற பொழுது ஒரு 8-10 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தனியாக வந்து அவங்க ஒரு தனி அணியாகவே அங்கே செயல்பட்டாங்க. அப்போ ஒட்டு காங்கிரஸ்னு அவங்களுக்கு விமர்சனங்கள் வந்தது. அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்போ இல்லை என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த அறிக்கையில் பார்த்தேன், எல்லாமே பதவி வெறி பிடித்து தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இழிவுபடுத்துகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க. ஆமாம், நீங்கள் தொடக்க முதலே அவருடைய ஒற்றை தலைமை என்று வருவதற்கும் மற்ற பணிகளுக்கு நான் முதல் சுற்றில் சொன்னது மாதிரி துணையாக தோள் கொடுத்தாங்க. தங்கமணி வேலுமணி, ஒரு நிமிஷம், தங்கமணி வேலுமணி டெல்லியில் ஒரு லாபியை உருவாக்கி இவரை காப்பாற்றினார். சிவி சண்முகம் சட்ட போராட்டத்தில் இவரை காப்பாற்றினார். தொடர்ந்து ஒரு துரோக செயலிலேயே ஈடுபடுகிறார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டு. மற்றவர்களை துரோகி இல்ல இல்ல இப்ப சொல்றாங்கல்ல, வெளியில வந்து வேண்டாங்க, கட்சியிலிருந்து யாரையும் நீக்க வேண்டாம், பேசுவோம், இருக்கட்டும், பொறுப்புல இருக்கட்டும், பார்த்துக்கோன்னு நாங்கள் சொல்லி பார்த்தோம். கடைசி வரைக்கும் அவர் பிடிவாதமா இருந்து இந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு. கடைசியா செங்கோட்டையன் பேசினார்ல, இன்னும் 6 பேர் போய் பேசணும்னு சொன்னாங்களா, அப்பயும் இந்த 5 பேர் அமைதியாக தானே இருந்தாங்க. செங்கோட்டையன் இதை தானே செங்கோட்டையன் சொன்னாரு. அதுதான் அவங்க மீண்டும் ஒரு கட்சி பிளவுபட்டு மறுபடியும் ரெட்டலை சின்னம் முடக்கி பிரச்சனைகள் உருவாகக்கூடாதுன்னு நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம். இவர் மீது நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருந்தது. 2210 தொகுதியில் வெற்றி பெற்று நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். 3 தனியார் நிறுவனங்கள் மூலம் சர்வே பண்ணோம். மாநில அரசனுடைய காவல்துறை உளவுத்துறை ரிப்போர்ட்டு நமக்கு 150லேருந்து 170ன்னு சொல்லுது. எனவே நம்ம வந்துடுவோம், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நம்பி பயணித்தோம். இன்றைக்கு மிக மோசமான தோல்வியை கொண்டு வந்து விட்டதுனால தான் இந்த போர்க்குரல் எழும்புகிறது. விஷயத்தையும் வேலுமணி தரப்பு இல்லை, அதான் இதில் என்னென்னா உச்சபட்சமாக காலமெல்லாம் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்க எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோடு ஆட்சிக்கு வரலாம், முதலமைச்சராக வரலாம் என்கிற எண்ணம் எப்படி வருங்க? எப்படி வரும்? அப்படிலாம் இல்ல, தவறான தகவல். ஏங்க அவரே பேசியிருக்கிறார். எங்க புதுச்சேரி ரிசார்ட்ஸில் இன்றைய அரசியல் சூழல் அண்ணா திமுகவை நோக்கி வருகிறது, நீங்கள் பொறுமையாக இருங்கள், நல்ல செய்தி வருங்கிறாரு. அடுத்த நாளே தம்பிதுரை சொல்றார், மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவார், அதற்கான நேரம் வந்து விட்டதுங்கிறார். மாலையிலே திரு செம்மலை சொல்றார், இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்லை, அவர் தான் கிங்குங்கிறார். இப்போ இது எதை நோக்கி போகுது? நீங்க அப்படியே அறிவாலயம் பக்கம் வாங்க, அறிவாலயத்தில் பேசப்பட்டிருக்கிறது, நாம் திராவிட கட்சிகளை வீழ்த்தி தாவேகா வந்துருச்சு, எனவே தாவேகாவுடைய முதல்வர் பொறுப்பிலே விஜய் அமரக்கூடாது, ஒரு நாள் கூட முதலமைச்சர் பதவியேற்ற அந்த நாற்காலியில் அமரக்கூடாது என்று திமுக அறிவாலய வட்டாரத்திலையும் அவங்க குடும்ப வட்டாரத்திலையும் பேசப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியே போய் அதை சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த விஷயத்தை இடதுசாரிகள் வெளிப்படுத்திட்டாங்க. இடதுசாரிகள் வந்து சொன்னாங்க, பேசினாங்கல்ல, இந்த மாதிரி திமுக மறுபடியும் சொன்னாங்க, கட்சி எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம், ஆதரிப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த கேள்வி வந்துச்சு, அதிமுக உங்கள் ஆதரவு ஆட்சி அமைக்குமா? டிகேசி எல்லாம் உங்க வெளியில சொல்றாங்க, அப்படி ஒரு முடிவை எடுத்தார். அப்ப தொடக்க முதல்ல இந்த 53-54 ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பு உணர்வில் இருந்த, அதுவும் அந்த அதிமுகவை வழிநடத்துகிற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு
திமுக ஆதரவோடு போகணும்னா இதுவரையிலும் திமுக பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல. சரி, என்னன்னா தொடர்ந்து இந்த 4-5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி மீதோ அவர்களை சார்ந்தவர்கள் மீதோ எந்த நடவடிக்கையும் இல்லை. குறைந்தபட்சம் அந்த கோடநாடு கொலை கொள்ள வழக்கின் குற்றவாளியை 6 மாதத்தில் சிறையில் தள்ளுவோம் சொன்னார். 5 ஆண்டுகளாக எதுவுமே செய்யல. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இப்ப புரியுது. திமுக ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்ல, முதலமைச்சரா போன்னு இவர் சொல்றாரு. அவங்க எல்லாமே துரோகிகள், பதவி வெறி பிடித்தவர்கள், ஆசை பிடித்தவர்கள். 11 தேர்விக்கு பிறகும் தார்மீக பொறுப்பேற்று தன் பொறுப்பில் இருந்து விலகல. 1980 தோல்வியில அன்றைக்கு கட்சி திமுக தலைவராக இருந்த கருணாநிதியும் நாவலர் நெடுஞ்செழியனும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பொதுக்குழு கூடி மீண்டும் உங்கள் தலைமையில தான் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும், நீங்க போடுங்க, பொதுக்குழுவை போடுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய ஆதரவு இருக்குல்ல, பொதுக்குழுவை போடுங்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் பொதுச் செயலாளர்கிட்ட உண்டு. ஆனால் 1/3 பங்கு பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுத்தா அவர் பொதுக்குழு கூட்டியே ஆகணும். அப்படி இல்லைன்னா மற்ற நிர்வாகிகள் கூட்டுவார்கள். விரைவில் அந்த நடவடிக்கையும் வரும்னு நான் பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில ஒரு சலுகை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் 2 பேருக்குமே அனுமதி. நீங்க ஏற்கனவே விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சுருக்கமா நிறைய போகுது. பல முன்னுதாரணங்கள் இருக்கு. நம்ம ஒரு பேரவைத் தலைவருக்கு பேரவைக்கு என்று ஒரு பிரத்யேக அதிகாரம் இருக்குங்கிறத நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த நிலைப்பாட்டை பொறுத்தளவுல இன்று 2 புறமே கொடுத்திருக்காங்க. தகுதி இழப்பு செய்யணும் அப்படிங்கிறத அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எடப்பாடி தரப்புல இருந்தும், இந்த பக்கம் டாக்டர் விஜயபாஸ்கரா அவர் இந்த பக்கம் இருந்து அவங்க தகுதி இழப்புக்கு அவங்கள உள்ளாக்கணும் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, பேரவைத் தலைவர் இந்த 2 கடிதங்களும் ஏற்கல. யார் கொறடாங்கிறத அவரு இன்னும் பேரவையில ஃபைல் பண்ணி அறிவிக்கவே இல்லை. அதனால இந்த கொறடா உத்தரவு என்பது இந்த பேரவை, இந்த அவையை பொறுத்தவரை முடியாது. இப்ப அடுத்த செஷன்ல வரும். நீங்க கவர்னர் செஷன்லயோ பட்ஜெட் செஷன்ல வரும். இறுதியாக ஒரே கருத்து பதிவு பண்ணிடுறேன். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாருடைய எந்த குடும்பத்தினுடைய பூர்வீக சொத்து இல்ல. இது 2 கோடி தொண்டர்களுடைய சொத்து. இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா இவர்களை மன்னிக்காது. அதை மட்டும் பதிவு பண்ணி